ஹாய், சீரக சம்பா சிக்கன் தம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து ஹோல் கரம் மசாலா எல்லாத்தையுமே வறுத்து பவுடராக அரைச்சி வச்சுக்கலாம். அதே மிக்ஸி ஜாரில் 10 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையுமே பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு குக்கரில் நல்லெண்ணெய் நெய் விட்டுட்டு பெரிய வெங்காயம், ஒரு கைப்பிடி புதினா, 2 பெரிய சைஸ் நல்ல பழுத்த தக்காளியாக ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்க உப்பு ஆட் பண்ணிவிட்டு நாம் அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு விழுது ரெண்டையுமே சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போனதும் நாம் வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற மசாலா, சிக்கன் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு. அது கூடவே வந்து அரை கப் அளவு தயிர், 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் விட்டுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வச்சுக்கலாம். சீரக சம்பா அரிசிக்கு 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவு தண்ணி எடுக்கணும். இந்த அளவுக்கு வந்து அரிசியும் தண்ணியும் வரும்போது தம் போட்டுக்கலாம். தம் போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா சாதம் நல்லா உதிரியாக அவ்வளோ ருசியாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.